எனக்கு சாப்பிட்டியாயா? நல்லா இருக்கியா? ரெண்டு பேரையும் மறக்கவும் இல்லை. அம்மா நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன்ப்பா. கற்பப்பையில் உள்ள வரைக்கும் பிள்ளை தாய்க்க சொந்தமடா. தொப்புள் கொடி எடுத்து போறே சொந்தம் பந்தம் இல்லையடா. பாசம் நேசம் என்பதெல்லாம் பாடும் மனசின் கற்பனையா. அகில உயிர்களை ஆட்டி படைக்க ஆண்டவன் செய்த பனையா. கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்க. ரொம்ப பசிக்குது. அணைக்கத்தான் கண்ணீர் விடுகிறதே. சார் சார் இனிமே பண்ண மாட்டேன் சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் இனிமே பண்ண மாட்டேன் சார். பந்தம் என்று பிடிமானத்தில் பாழும் உலகம் எடுக்கலமா. சுற்றுதடா. அம்மா நான் எடுக்கலமா. அவங்க மட்டும் அவங்க பையனை நம்புறாங்க. நீ மட்டும் ஏமா பையனை நம்பவே மாட்டேங்கிற? மனிதனடா. தாயும் மகனும் கண்ணீர் விட்டால் தாய்மொழி என்பதும் ஊமையடா. எங்க அம்மா அடிச்சே கொன்னுடுவேன். தாயின் சடலம் எரியும் போது தாய்ப்பால் வாசம் வீசுமடா. உலோகம் என்றும் பழையதடா. இதில் தாயன்பு மட்டும் புதியதடா. ஆத்தா எனக்கு கடவுள் போல. 10 வயசு பசங்களுக்கு சாப்பாடு தான் முதல் கனவாக இருக்கும். அங்கே நடந்த சண்டைக்கெல்லாம் சாப்பாடு தான் முதல் காரணம். வெளியே தப்பிச்சு போனால் வேற யாரும் சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சி தான் நான் அங்கேருந்து தப்பிச்சு போனேன். வயிற்று பசிக்கா சின்ன வயசுல திருட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அதுவே பொழப்பா போச்சு. உடம்புக்கு முடியாத உங்க தாத்தா விட்டுட்டு போலாம் தானே இந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல தாத்தா பாட்டி இந்த ஊர் ஜனங்க எல்லாமே பிடிச்சதால தான் இங்கேயே தங்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல சின்ன வயசுல நான் இழந்த சந்தோஷத்தெல்லாம் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நீ எனக்கு கிடைச்ச. அதுதான் உன்னை இழக்க நான் தயாரா இல்ல. உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. நீ தொன்ன போலீஸ் கூட பார்த்ததும் ஒரு நிமிஷம் செத்தே போயிட்டேன்னு தெரியுமா? உன்னை பத்தி எதுவுமே தெரியாம என் மனசுக்கு பிடிச்சதை நான் உன்னை லவ் பண்ணேன். நீ திருடன்றதுனால நான் லவ் பண்ணது ஒன்னும் பொய்யாயிடாதில்ல. நான் உன்னை லவ் பண்ணதுதான். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நீ தாண்டா எனக்கு எல்லாம். நீ உசுருடா. உன்னை நான் ஏன் வெறுக்க போறேன்? அடி பாவி அஞ்சலி, என்னடி நடக்குறீங்க? என்ன நடக்குறீங்க? டேய் யாரா உனக்கு அக்கா? செருப்பால் அடி பஞ்சாக்குறது. என்னங்க தேவரி என்னங்க? அம்மா அப்பா கூப்பிடாதம்மா. வாங்க சீக்கிரம். உங்க பொண்ணு பண்ற காரியத்தை வந்து பாருங்க. இப்படி கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. பாத்தீங்களா இப்ப என்ன நடந்துருக்குன்னு? இந்த ஈனக்குள்ள இறச்சிட்டு வீட்டுக்குள்ள போ. சோறு போட்ட வீட்டுக்கு துரோகமா? நம்மளவனுக்கே நேயமா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்த பாவத்துக்கு எங்க தலைமையிலே கழுத்துக்கு போட பாக்குறியா? அடி பாவி பாவி. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? போடா அப்படி. இவள கேளுமா நல்லவம்மா. எவன்டி நல்லவன்? அவனா? அவன் திருடண்டி. திருடன். திரும்ப நல்லவன்
அவர் சொல்றது கொஞ்சம் கேளு. யாரா நீ ஏன் வாழ்க்கையில புகுந்த? உன்னை ஒரு அனாதை, ஒரு அப்ராணி, வெகுளி நினைச்சதுனால என் வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்த. என்னை போலீஸ்ல சிக்க வச்சது பார்த்தாதான் என் மக வாழ்க்கை வர கிடைக்க பாக்குறியா? நான் பண்ணது தப்பா இருந்தாலும் சரி, அந்த தப்பு என்னோடய போகட்டும். நான் கூட தான் வாழ போறேம்மா. இவ்வளவு சொல்லி அவன் கூட தான் வாழ போறியா? இவ்வளவு நாள் இவளை அடிக்காம வளர்த்ததாண்டா தப்பா போச்சு. இந்த வயசுல நீ பண்ற காயம் மாடிது. மாமா என்ன மன்னிச்சிருங்க. நான் போலீஸ்ல மாட்டி வரல. என்னடா நீ சொல்ற? நம்பிக்கை துரோகம் செஞ்ச உன்னை இந்த ஊரை விட்டு உசுரோட அனுப்ப மாட்டேனா? பேசாதீங்க. ஐயோ எது சொல்லுங்க கேளுங்க. நீ மட்டும் ஆசைப்பட்டவரை கட்டிக்கலாம். நான் பண்ண தப்பா? உங்க அப்பாவும் அவன ஒன்னாடி. அவன் திருடண்டி, திருடன். பணத்துக்காக உன்னை அவன் கிட்டயாவது வித்தாலும் வித்துருவாண்டி. அப்படி இல்லனா கஞ்சி ஊத்த வழி இல்லாம உன்னை கொண்டு போட்டாலும் போட்டுருவாண்டி. அவனை போய் நம்புறீங்க பாவி. டேய் இது விடுடா. டேய் கல்லுப்பா. என்னையா புதுசா பழக்கம் அடிக்கிறது? விடுங்கப்பா விடுங்கப்பா. எந்திரா. எல்லாரும் பேசிக்கலாம். எந்திரா. அவன் திருடனா இருந்தாலும் நல்லவன். என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான். அப்படியே அவன் என்ன ரோட்ல விட்டாலும் சத்தியமா வா வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இவர் பொண்ணை நான் உண்மையிலே லவ் பண்றேங்க. என்னங்க தப்பு? இது தெரிஞ்சுதானே இவனை ஊர் விட்டு அனுப்புனேன். மாமாவும் அத்தையும் உன்னை பத்தி ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்களா? அவங்க எதை சொன்னாலும் எனக்கு தப்பா தான் சொல்லுவாங்க. இது முட்டாப்பையார கேட்காம உன்னை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடா. அதுக்கு நீ தந்த பரிசா? ஊரே ஒண்ணு சேர்ந்து உன்னை அடிச்ச பிறகு மறுபடியும் என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றியா? அவன் கூட போய் நாசமா போறதை விட உன்னை ஏன் கையாலே கொன்னுடுறேன். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அவனோட தான். என்ன விட்டேடி. ஏய் எங்கடி போற? அஞ்சலி அஞ்சலி நல்லா வாழ்வுண்டா. என்னமோ கூட கூட்டிட்டு போ. நான் வாழ ஆசைப்பட்டதில்ல. ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். இங்க இருக்க ஒருத்தர் வீட வர மாட்டேன். தைரியம் வாங்குடா. மா யாரு? மா யார் அது? வர்றேன்னு சொன்னேல. இது யாருடா? நான் கட்டிக்க போற பொண்ணுமா. நல்லா சாப்பிடுங்கண்ணே. அமலே வெளியில பக்கெட்ல தண்ணி எடுத்து வைக்காம என்ன பண்ற நீ? இதை எடுத்து வச்சிருண்ணே. டேய் நீ ஏங்கடா இங்க? இவனை யார் உள்ள விட்டது? டேய் பொறுமையா இருடா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்டா. ஏய் உன்கிட்ட பேச விரும்பல. எந்திரா. மரியாதை வெளில போடு. ஏய் ரொம்ப நாள் பொறுத்து வீட்டுக்கு வந்திருக்காண்டா. ஒருவா சாப்பிட்டு போயிட்டுடா. இவனை உள்ள விட்டதே தப்புன்ற. இதுல சாப்பாடு ஒரு கேடா? எந்திரா. வெளியில போடா. இப்படி எல்லாம் பண்ற? ஓ உள்ள பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? உன் புருஷன் சேர்த்ததுக்கு கொல்லி போட கூட வரல. இவனை போய் உள்ள சேர்த்து வச்சிருக்க. தப்பாரா? யார் இது? நான் லவ் பண்ற பொண்ணுன்னு. நீ ஏன் ஒரு திட்டு பையன்? உன்னை நம்பி உங்க கூட ஒருத்தி ஓடி வந்திருக்கானக்கா. அவன் எப்படி அப்படி இருப்பா? ஏய் மரியாதையா அவளை கூட்டிட்டு வெளியில போயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா வச்சுக்க. அப்புறம் நான் கொலைகாரன் ஆயிடுவேன். போயிடு. இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு அவன் எங்கடா போவான்? நம்மள விட்டு அவனுக்கு யாருடா இருக்கா? அவன் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானடா. அதுக்கு இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? இவங்க இருக்கிறத போலீஸ் பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பத்தை கூட்டு போய் கம்பியான வச்சிருவாங்க. புரியுதா உனக்கு? என் மேல உனக்கு இருக்க கோவம் நியாயமானது தானே. நான் மட்டும் இங்க தனியா பிளாட்ஃபார்ம்ல கூட போய் படுத்துக்குவேன். இவளை கூப்பிட்டு எங்க போறதுன்னு தெரியலண்ணே. நீங்களா இருக்கிறதுனால தானே இங்க கூப்பிட்டு வந்தோம். இந்த அறிவு அவளை இழுத்துட்டு வரதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் உனக்கு. இப்ப வந்தா கடவுளே, பிறந்த வீட்லயே என் புள்ள பிச்சைக்காரனாட்டா கையெழுந்து நிக்கிறானே. பிள்ளை தாய்க்கு சொந்தமடா, தொப்புள் குடியேறுத்த போறே, சொந்தம் பந்தம் இல்லையடா.
நான் செய்த பனையா அதை அணைக்கத்தான் கண்ணீர் விடுகிறது. இது நாள் வரைக்கும் பயம்னா என்னன்னு தெரியாது. எங்கெங்கேயோ சுற்றிட்டு கண்ட இடத்துல சாப்பிட்டு கண்ட இடத்துல தூங்கி மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ கூட இருக்கதால அப்ப நான் உனக்கு பாரமா இருக்கேனா? 10 வயசுலேருந்து அன்புக்காக ஏங்கியிருக்கேன். இப்போ உன்னை விட்டு எனக்கு யாருமே இல்லை. அம்மா தங்கச்சி எல்லாம் உன் மேல பாசமா தான் இருக்காங்க. அவங்கள நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சேகர். அஞ்சலி, நீ நட்டு போக மாட்டல? உலகமே நீதான்னு நம்பி வந்திருக்கேன்டா. நான் உன்னை விட்டுட்டு எங்க போயிட போறேன்? ஒருவேளை உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போறதா இருந்தா நான் பணமா தான் போவேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது என் மனசுக்கு பிடிச்ச உன் கூட தான் வாழணும் சேகர். அதுவே எனக்கு போதும். போலாம்.